ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் சுகாக்குன்னு ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இதுதான் நான் சுகாக்கு போகிற செகண்ட் வீடியோ. ஸோ மறக்காம எல்லாருமே கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, சரி, மறக்காம இந்த ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டைட்டில் என்னன்னா, மீ ஆஃப்டர் லாங் டைம் மீட் இன் மை காலேஜ் க்ரஷ். ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்குல்ல ஸ்டோரி, அவ்வளோ பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு. ஓகே, மறக்காம எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்ல நீங்கள் தான் இருந்துட்டு, அம்மா அம்மா இன்னும் என் அம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வைக்கிறீங்களா? எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இருந்துட்டு சீக்கிரம்மா, சீக்கிரம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு, இருடி சீக்கிரம்னா அதுக்கு நீ சீக்கிரம் கிளம்பணும், பொறு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டு, இந்த டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? ஓகேங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஒர்க்குக்கு தான் கிளம்பிட்டு இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் அப்படியே போயிட்டு, டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே கடவுளே, இதுதான் என்னோட தேர்ட் இன்டர்வியூ. ப்ளீஸ் கடவுளே, எப்படியாவது இதில் நான் செலக்ட் ஆகிடணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படியாச்சும் இதில் செலக்ட் ஆகிடணும் கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேற செம்மையாக டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு மீட்டிங்குன்ற மாதிரி. நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே எப்படி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அதே டைம் தான் நீங்கள் கிளம்புறீங்க. சீக்கிரம் போயிடணும் சீக்கிரம் போயிடணும், நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட தடவை சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ வேற செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் இருந்துட்டு, நான் வேறு ஏதாவது ரூட் இருக்கா ப்ளீஸ்ண்ணா, என்னோட தேர்ட் இன்டர்வியூ, எனக்கு லக்கி நம்பர் 3 தான். ஸோ அந்த லக்கி நம்பரோட எனக்கு இதோட முடிஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அவராக இருந்துட்டு, அம்மா பொறுமா பொறுமா போயிடலாமா, பொறுமா அமைதியாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் இருந்துட்டு சரிங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் வேற கிளம்பணும், ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. அவரு வந்துட்டு சரிம்மா அவ்வளோதான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பக்கத்துல இன்னொரு கார் தான் அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் என்னன்னா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருமா நான் கேட்குறேன், யோ என்ன அவனுக்கு பிரச்சனை? இங்கெல்லாம் போனா தானே போக முடியும், என்னமோ சும்மா பெரிய மாதிரி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க, அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன நீங்க பண்ற டென்ஷன்ல அவருக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அதனால அவரு ஒரு பக்கம் அப்படி கத்திட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டு சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்து போங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு அப்படியே கார் எடுக்கிறாரு. இதுலயே 5 நிமிஷம் லேட்டு. இங்க வேற வெகுனா போறீங்க. சப்பா நம்மள வேலை ஏறிட்டோம். சப்பா சாமி இப்படின்னு போய் லிஃப்ட்டை இது பண்றீங்க, வரவே இல்லை. ஏறுது இறங்குது வந்த பாட்டை காணும். நீங்களோ ஸோ இன்னும் லிஃப்டே ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே லிஃப்ட்ல ஏறி போயிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே லிஃப்ட் தான் இருந்துட்டு அப்போ ஒரு வழியா இறங்கி தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வழி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ளோருக்கு நீங்க அப்படியே போறீங்க. அங்க போயிட்டு இருக்கிற இதுல எல்லாம் போயிட்டு விறுவிறுத்து ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே அவங்களா இருந்துட்டு, பொறுங்கம்மா இவ்வளோ எதுக்கு, இப்பதான் 2 பேர் உள்ள இன்டர்வியூக்கு போயிருக்காங்க, எப்படி நீங்க ஒரு 15 அந்த மாதிரிதான் போவீங்க, பொறுங்க போய் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்களாம் சொல்றாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகுறீங்க. உங்களுக்கு இன்னமும் அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் நிக்கல. அப்படியே நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ மாதிரி ஒரு பதட்டத்தோட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்பா சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஒயன் உங்க இது வந்துருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்களும் வந்துட்டு இதுக்குள்ளயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள போறீங்க. உங்க போனோம் உங்களுக்கு அப்படியே பெரிய ஷாக்கு. அங்க இருக்கிறதே நம்ம சுகாதான். நீங்க அப்படியே பார்த்துட்டு ஷுக் சார் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு ஹே ஒயன், நீ என்ன சார்னு கூப்பிடுற, இதெல்லாம் ஓவரா இல்லையா உனக்கு? சார் அது இல்லை, நீங்க எப்படி சார் இங்க? ஏன் நானும் இங்க இருக்க கூடாதா என்ன? ஏன் நாங்களும் இங்க இருக்க கூடாதா? சார் அதுக்கு இல்ல, நீங்க எங்க மேனேஜரா? ஆமா, இது எங்க அப்பாவோட கம்பெனி தான்.
நான் தான் இன்டர்வியூ எடுக்கிறப்ப. சூப்பர் சார், வேற லெவல் போங்க சார். ரொம்ப சாரி சார், நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். பரவாயில்ல, உன் டைமுக்கு நீ கரெக்டாக தான் வந்திருக்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த வேலை மறந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல். அப்படியே நீங்கள் இருந்துட்டு அச்சோ மை க்ரஷ்ஷு க்ரஷ்ஷு எவ்வளோ நாளாச்சு இவனை பார்த்து, இவ்வளோ அழகா இருக்கானே சுகா, இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்து உன்னை சைட் அடிக்காம நான் பட்ட பாடு இருக்கே. அச்சோ கண்ணே பத்தாது இவனை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃபீலிங்ஸ்ல அப்படியே முழுகுறீங்க. சுகா, ஒயான் ஒயான் ஆ சுகா, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கீங்க. காம் டவுன் ஆகும் என் காம் ஒரு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரு. எதுக்கு உனக்கு இவ்வளோ ஒரு பதட்டம் சொல்லு பார்க்கலாம். எதுக்கு உனக்கு இவ்வளோ பதட்டம்? அது இல்லை, ஒரு மாதிரி. இதோட எத்தனாவது டைமு? தேர்டுக்கே வாடி இந்த பய வைப்படுறது ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி அப்படிங்கிறாரு. நீங்க வந்து ஆமாம், என்னதான் இருந்தாலும் கிடைக்குமோ கிடைக்காதுன்ற ஒரு பயம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை மாதிரி இருந்தால் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நக்கல் தான் உனக்கு, நக்கல் தாண்டி உனக்கு அப்படிங்கிறாரு. ஹிஹி சுகா, அப்பெல்லாம் சொல்லடா சுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சுகாவாக இருந்துட்டு அப்புறம் மேடம் காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் ஆகுது, இன்னமும் இல்லாமல் இப்போதான் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஐயோ அந்த கூத்த ஏன் சுகா கேட்குறீங்க நீங்கள் வேற. எனக்குலாம் வேலைக்கு வரதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் அம்மா இருந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நானே வந்துட்டு ஐயோயோ எனக்கு இது பண்ணுறதுக்கு நான் வேலைக்காவது போவேன்னு சொல்லிட்டு இப்போ தேடிட்டு இருக்கேன் சுகா. ஏன் நீங்கள் வேற அப்படிங்கிறீங்க? ஏ அடிப்பாவி. அடா ஆமாம், எப்படி நீங்களே சொல்லுங்க. பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோனா ஒரு மனுஷிக்கு அவ்வளோ கடுப்பாகும். அது சரி. ஆமா, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு ஏஜ் இன்னும் இருக்கு. ஏய், நான் உன்னோட 2 வருஷம் தான் பெரிய சீனியர், புரிதா? அப்படியே எனக்கு உன்ன வயசான கிளவு மாதிரி என்ன மாத்திராத, புரிதா உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்களா இருந்துட்டு அச்சோ சுகா, நான் உங்களை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க தான் என் க்ரஷ் ஆச்சு அப்படிங்கிறீங்க. அது சரி ஏண்டி, அப்பையில இருந்து இந்த க்ரஷ்ன்னு சொல்றத நீ விடவே மாட்டியா? சுகா, விட மாட்டேனே. ஏன்னா எப்பயும் சரி அப்பவும் சரி எனக்கு எப்பயுமே நீங்க தான் க்ரஷ் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு ஐயோ இவகிட்ட முள்ளடா சாமி அப்படிங்கிறாரு. சரி ஏன் நம்பர் சொல்லு, ஃப்ரீயா இருந்தா நம்ம பேசலாம். இப்போ நீ இருக்குல்ல, ஸோ நான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே சுகா, கண்டிப்பா செலக்ட் ஆகிருவா சுகா. பொறுத்திருந்து பாருங்க மேடம், பொறுத்திருந்து பாருங்க. என்னன்னு நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. இன்னும் 2-3 பேர்த்திட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓ ஓகே தான். ஓகே ஓகே கிளம்பு. ஓகே கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. ஓகே நம்பர் இந்தாங்க நம்பர் அப்படிங்கிறீங்க. ஓகே நம்பர் வேணுமா? அல்ல சுகா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் அப்போ நோட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு. ஓகே நம்ம பை பை அப்படிங்கிறீங்க. ஓகே பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைலோட வரீங்க. அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு என்னாச்சு ஓகேவா ஸ்மைலோட வர, ஹாப்பி நியூஸா தெரில, டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் மெயில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. சூப்பர் மையன் சூப்பர் அப்படிங்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு ஓகே அப்படின்ற சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே அந்த இதெல்லாமே முடியுது. நீங்களும் அப்படியே வீட்டுக்கு அப்படியே ஒரு நிம்மதியாக போயிட்டு சப்பாடான்னு அப்படியே விழுந்து படுத்துடுறீங்க. உங்கள் அம்மா ஏன் இன்டர்வியூ என்னாச்சுன்றாங்க, கத்துறாங்க. நீங்கள் அம்மா கத்தாதீங்கம்மா, ஏமா எப்படி கத்துறீங்க? நான் சொல்லியிருக்கேன்ல என் காலேஜில் எனக்கு ஒரு க்ரஷ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவனுக்கு என்ன? அம்மா இன்னைக்கு நான் மீட்டிங் அட்டன் பண்ணதே அவங்க கிட்ட தான். போச்சு சொத்தான், உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் ஏன் போ அப்படிங்கிறாங்க. மா ஏமா நீலாம் இப்படி வாயை வைக்கிற? பின்ன ஆமாம், நான் உன்னை பற்றி தெரியாதவனே உனக்கு வேலை கொடுக்க மாட்டான், இல்லை உன்னை பற்றி நல்லா தெரிஞ்ச தம்பி வேற உனக்கு வேலை கொடுத்துருமா? போ அவ்வளோதான். சாகடிச்சிருவேன், போமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறீங்க.
இதுக்கு தாண்டி நான் சொல்றேன். இதுக்கு தான் நான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்லி வைக்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு. கேட்குறியா நீயே? அப்படிங்கிறாங்க. நீங்க மா ஆனா எனக்கு தெரியும். போங்க எனக்கு இப்போ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிம்மா இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நான் பார்த்து வைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ வேலைக்கு போ. ஓகே. அதுக்கப்புறம் நீ எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ இப்படி சொல்லுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை. அவனுக்கு அது சரியில்லை. அவனுக்கு இது சரியில்லை. அவனுக்கு வேலை இருக்கு. அது இருக்கு. அது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. எனக்கு தேவையா சொல்லுங்க. இல்லம்மா 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 ஒரு இன்னும் 2 நாள்ல அவங்க பார்க்க வராங்க. சொன்னி அப்ப மட்டும் வந்துட்டு போயிரு. போதும் அது மட்டும் போதும் ஏன்மா அது மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்கம்மா போங்கம்மா அப்படின்றீங்க. ஏன்னா இவ்வளவு சொல்லும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால நீங்களும் போங்கம்மா அப்படின்ற சொல்லிடுறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு அப்பா இவளை எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு என்னங்க இவ ஓகே சொல்லிட்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க இன்னும் 2 நாள்ல அப்படின்னு கத்திட்டு அவங்க பட்டுக்குள்ள போயிடுறாங்க. நீங்க வந்துட்டு என்னமோ கத்துங்க எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன். இப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அப்படியே அதே மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ச்சே எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம க்ரஷ்ஷை பார்த்தோம்ல. அவன் எவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் முன்னைக்கு இப்போ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கானே. அவன் சும்மாவே அழகு. ஆளை மிஞ்சிக்க முடியாது. இல்ல நீ இப்படிலாம் இருந்தானா என்ன பண்ணுவேன்? ஏன் ஹார்மோன்ஸ் ரொம்ப இது பண்ணதுலயே கட்டுப்படுத்தி வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து ஹாய்னு மெசேஜ் வருது. நான் யார் அது ஹாய்னெல்லாம் மெசேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குறீங்க. நீங்க வந்துட்டு ஹாய் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறீங்க அங்க இருந்து. அது சுகா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்ல எகுறுது. சுகா நீங்களா சுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்புறீங்க. அவர் வந்துட்டு ஏய் நான் தான் ஏன் நம்ப முடியலையா ஏன் நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதா? உன்கிட்ட தான் என் நம்பர் இல்லைல்ல ஏன் அதனால தான் நானே மெசேஜ் பண்ணேன். ஓ அப்படியா சுகா? ம் ஆமா அப்படிதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரு மெசேஜ் அனுப்புறாரு. நீங்களும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கீங்க. அவர் இருந்துட்டு ஒயன் ஃப்ரீயா இருந்தா நேர்ல மீட் பண்ணி பேசலாமா ஒயன்? ஓகே சுகா தாராளமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவர் வந்துட்டு நானா ஏன் உன் செட்டுலயே சொல்றேன் நீ மட்டும்தான் என்ன கூட இந்த அளவுக்கு நல்லா பேசுற தெரியுமா? ஏன் சுகா அப்படி சொல்றீங்க? ஏன் ஆமா ஏன் நிஜமா இப்போ நீ வந்துட்டு இவ்வளவு ஜோவலா பேசுற. இதே உன் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு சீனியர் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியும்? நானும் பேச மாட்டேன். அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு குட் கேரக்டர்னு வச்சுக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. ஓகே சுகா சரி ஓகே பாய் நம்ம முடிஞ்ச நேரில் மீட் பண்ணலாம். ஓகே பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. அப்படியே நீங்க அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரே வெக்கத்திலேயே அப்படியே குப்பரி கட்சி விழுந்து குதிச்சுக்கிட்டு அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்ப அவங்களுக்குதான் ஜாலியா இருக்கே காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம க்ரஷ் நமக்கு மெசேஜ் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. இப்ப அப்படியே உங்க அம்மா தான் ஒயான் ஒயான் இங்க வா கீழே இறங்கி வா. ஏமா என்னாச்சு? கீழே இறங்கி வாடி அப்படிங்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இரு வாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இறங்குறீங்க. இப்ப அப்படியே சுகா தான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. ஒய் என்ன பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அதுவா சுகா இப்பதான் அம்மா கீழே கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்றேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க. அவங்க மனுஷன் அவ்வளவு ஆசையா மெசேஜ் பண்ணிருப்பாரு. நீங்க அப்படி சொல்ல ஒரு மாதிரி ஷேட் ஆயிட்டு அவர் போயிட்டாரு. நீங்க வந்துட்டு அம்மா யாரும் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க நானே பல வருஷம் கழிச்சு என் சீனியர் இப்பதான் என்கிட்ட பேசுறாரேன்னு குஷியில இருக்கேன். எதுக்குமா தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஆஹ் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோ உனக்கு நான் மாப்பிள்ள பாத்துட்டேன் பாரு அவரை வராரு அப்படின்றவங்க. நீங்க இருந்துட்டு அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சும்மா பார்க்க மட்டும்தான் வைக்கிறேன்னு புரியுதா? ஆமா இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு பார்க்கலாம். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாமா அதுக்கு ஏன் நீ இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்ல என்ன உனக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு அப்படிங்கிறீங்க உங்க அம்மா இருந்து அப்படின்னு யோசிச்சுட்டு யோசிக்காதம்மா சீக்கிரம் சொல்லுமா அப்படின்னு போய் கத்துறீங்க. இருடி யோசிக்க வேணாம்
அம்மா அப்புறம் எதுக்குமா என்ன கூப்பிட்டேன்? நான் வேற மெசேஜ் பண்ண அவரை வச்சுட்டு லைன்ல வச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்படிலாம் பண்ணாதம்மா. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நாளைக்கெல்லாம் வராங்க. நீ ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோ, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோ. பொண்ணு பார்க்க வரதுக்கு என்னால அவ்வளோ அலங்காரம்லாம் பண்ண முடியாது. சிம்பிளா எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கும். அதோட நான் ஏத்துக்கிறோம், அவன் ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். மத்தபடிலாம் வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. மா, என்னை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ நிம்மதியா விடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மேலே கிட்டு ஆடிடுறீங்க. இப்ப அப்படியே மேலே போயிட்டு, சாரி சுகா வந்துட்டு, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ எழுந்திருச்சிங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு, சும்மாதான், இப்போதான் எழுந்திரிச்சேன், அதான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, நான் கொஞ்சம் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகணுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டேன். அதே மாதிரி நாளைக்கும் நான் லீவு. என்ன சுகா லீவ் மேலே லீவாக போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, அதெல்லாம் அப்படிதான் அதான் அப்படிதான் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஒர்க்கே பார்க்க முடியுமா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்துட்டு, அது சரி அப்படின்ட்டு நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க. இப்ப அப்படியே அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகி நீங்க அப்படியே குதிச்சு ஓடிட்டு அப்படின்ற மாதிரி சுத்திட்டு அப்படியே காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு இருக்கீங்க. குளிச்சுட்டு அப்படியே ஒரு ப்ளூ கலர் சொல்லலாம், ப்ளூ கலர்ல ஒரு குர்தா, ஓகேவா, அப்படியே அந்த ஒரு குர்தாவை போட்டுட்டு காதுல அழகா ஒரு ஜிம்கி, ஓகே, அப்படியே போட்டு நீங்க அவ்வளோ அழகா ரெடி ஆகுறீங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தீங்க. பட் எப்படி சொல்றது, நமக்காவே நம்ம நார்மலா இருக்கும்போது இவ்வளோ அழகா ரெடி ஆகணும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அப்படியே இதே இல்லாம கிளம்பியிருப்பீங்க. பார்த்தா உங்களுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இல்லை நேற்று நைட்டு தான் நீங்க வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்க மெஹந்திலாம் வச்சிருப்பீங்க, அதாவது மெஹந்திலே மருதாணி மாதிரி கைக்கெல்லாம் வச்சிருப்பீங்க. அதுல இருந்துட்டு உங்களுக்குலாம் அவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கும்போதே செம்மையா இருக்கீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, ஷோ என் புள்ள அப்படியே கல்யாணக்கெல்லாம் வந்துருச்சுடி தங்கமே அப்படிங்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு, மா இதுதானே உனக்கு ஆகாதுங்கிறது, பொண்ணு பார்க்கணுமா சொன்னேன், நீ ஏமா அது இது சொல்லிட்டு இருக்கேன், நீ வேணா பாரு, இந்த சமூகத்தை பார்த்துட்டு நீ ஓகே தான் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கு அப்படிலாம் இருக்காது, நானும் ஓகே சொல்ல மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி, எனக்கு எனக்கு எப்ப தோணுதோ அப்பதானே கல்யாணம் பண்ணிப்பேன், புரியுதாமா அப்படிங்கிறீங்க. புரிதுடி புரிது, போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. நீங்களும் இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குதிச்சிட்டு ஓடிடுறீங்க. இப்போ உங்க அம்மா இருந்துட்டு, ஒயன் கீழே சீக்கிரம் வா, வந்துட்டாங்க அவங்களாம் அப்படிங்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வரீங்க. கிச்சனுக்குள்ள போய் நீங்க அப்படியே நின்னுக்கிறீங்க. இப்போ அப்படியே அங்கிருந்து அவங்க தான் அப்படியே வராங்க. நீங்க அப்படியே போக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கா இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டு சுகா அப்படிங்கிறீங்க. சுகாவா இருந்தது. எப்படி அப்படிங்கிறாரு. நீங்க எப்படிங்க அப்படிங்கிறீங்க. என் அண்ணன் உனக்கு கட்டி வைக்க போறாங்க, அதான் தம்பி அண்ணன் கூட வந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சுகா சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அப்படியே மூஞ்சி. சும்மா சொன்ன நான் தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே மூஞ்சி ஃபுல்லா பொருளா இருக்கு. சுகா பார்த்துட்டு, உனக்கு என்ன பிடிக்குமா, நானும் இவ்வளோ சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கண்ணால பேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் அப்படியே கேட்குறாரு. நீங்க வந்து பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணிலே சொல்லாங்களா, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு, உனக்கு என்ன இங்க பாருவ உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு முன்னாடி உங்க அப்பா சொல்லிட்டாரு. நீங்க இவங்களே ஆரம்பிப்பாங்க, இப்போ இவங்களே இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க மூஞ்சி தூக்கிட்டு நீங்க அப்படியே உள்ள கொடுக்குறேன்னு ஆடிடுறீங்க. நீங்க அப்படியே உள்ள போயிட்டு ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு நிக்கிறீங்க. உங்க அம்மாவா பார்த்துட்டு, என்னங்க இவளை இனிமே கையில பிடிக்க முடியாது போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகி அப்படியே கொஞ்ச நேரத்துல உங்களையும் கூப்பிடுறாங்க. நீங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த காஃபி கப் அப்படியே எடுத்துட்டு வரீங்க. சுகா பார்த்துட்டு, சரிதான், ரைட் இவ என்ன இந்த வெக்கப்பட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு. நீங்க பாக்குறீங்க சுகா அப்படியே அவ்வளோ அழகா இருக்காரு.
ஒரு இந்த காப்பி கலர்லயே ரொம்ப ஒரு டார்க் கலர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த தம்னையில இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் அவர் இருப்பாரு. நீங்க இந்த ப்ளூ, அவர் இந்த கப்பிலுக்குள்ள இருப்பாரு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காரு. அந்த மனுஷன் அச்சோ இவ பார்க்க இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம், நீங்க இருந்துட்டு அச்சோ இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் மாத்தி மாத்தி சைட் அடிக்க உங்க அம்மா இருந்துட்டு, ஏய் காஃபியை குடுடி அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கட்டு நீங்க போய் அப்படியே நின்னுக்கிறீங்க. அப்புறம் என்னம்மா கல்யாணத்துக்குலாம் உனக்கு ஓகேவா சம்மதமா? என்னமோ உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு அடியே அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நான் எப்போ விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், எனக்கெல்லாம் கல்யாணத்துல ஓகேதாம்மா அப்படிங்கிறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, என்னங்க இவ சரியில்லைங்க, என்னங்க இவ சரியில்லை அவ்வளோதான் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அம்மா கனவு கனவுலாம் கண்டுட்டு வந்துட்டு ஏமா இங்க வளரிட்டு இருக்கேன், நான் என்னைக்கம்மா இப்படி சொன்னேன், உங்க வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசியிருக்கேனாமா, ஏமா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவா ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சுகா இருந்துட்டு, இவ என்ன உலகமாக நடிப்பா போலயே, பெரிய நடிகை தாண்டி நீ அப்படிங்கிறாங்க. சுகா பாக்குறா. நீங்க வந்து ஹிஹி சுகா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. இப்போ சுகா இருந்துட்டு, ஆண்டி சொல்லுப்பா சுகா, நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேசிட்டு வரலாமா? தாராளமா பேசுப்பா, அது கிடக்குது நாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மா உங்களையே இது பண்றாங்க. பாரு இப்பவே இவனுக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சுகாவும் இருந்துட்டு, ஓகே ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, பையன் வாப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கூப்பிட்றாரு. நீங்களா இருந்துட்டு, ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போறீங்க. இப்போ அப்படியே சுகா தான் இருந்துட்டு, அப்புறம் மேடம் என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க போல? சுகா இருக்காதா பின்ன அப்படிங்கிறீங்க. சரிதாண்டி சரிதான் போ அப்படிங்கிறாரு. நீங்க என்ன சுகா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நான் எங்கடி பாட்டு பண்ணேன்? ஆமா, அடி சரிதாண்டி போடி, அடி சரிதாண்டி போடி அப்படின்னு ஒன்று இருக்குமே சுகா, அது வாய்ஸ்ல கேட்க நல்லா இருக்காது ஏன் சொல்லிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அடி சரி தாண்டி போடி, அடி சரி தாண்டி போடி அப்படிங்கிறாரு. நீங்க போங்க சுகா, எனக்கு அப்படியே ரொம்ப வெக்கமா வருது அப்படிங்கிறீங்க. சுகா பார்த்துட்டு, ஏண்டி என்ன அடி நான் உன்னை பண்ணிட்டேன்னு இந்த வெக்கப்படுற, நான் தான் மாப்பிள்ளைன்னு வந்து நின்னதுக்கே உனக்கு இவ்வளோ வெக்கம் வருதான்? ஆமாம், நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? எப்படி நீங்கள் மறைக்கலாம்? உங்களுக்கு அந்த மறைக்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா? என்கிட்டலாம் நீங்கள் சொல்லணும், எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? எல்லாம் ஒரு குட்டி ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. அனாஷிகா 2 வருஷம் கழிச்சு உங்களை பார்ப்பேன், அது உங்க கம்பெனிக்கே நான் வந்துட்டு இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். இப்போ நீங்களே எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறீங்கன்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியா இருக்கு தெரியுமா சுகா அப்படிங்கிறீங்க. எருகுண்டே இருக்கும் உனக்கு, எருகாது பின்ன அப்படிங்கிறாரு. ஹிஹிஹி அப்படின்னு இழிக்கிறீங்க. இழிக்காதடி இழிக்காத சரியா? அப்புறம் ஏன் மேடம்க்கு எப்போலேருந்து என் மேலே இந்த மாதிரி ஒரு ஆசை பாசம் நேசம் அதெல்லாம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவா சுகா, காலேஜ் டேஸ்ல நீ மாசா சுத்தும் போதே எனக்கு உன் மேலே வந்துருச்சு தெரியுமா? என்ன வந்துச்சு அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு க்ரஷ்ன்ற அந்த ஒரு ஃபீலிங். பட் இப்போ ஒன்று அந்த ஆஃபீஸில் பார்த்ததுக்கப்புறம் டோட்டலி உன் மேலே ஒரு ஃபால் ஆகிட்டா தருமா அப்படிங்கிறீங்க. சுகா பார்த்துட்டு, அச்சோ அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நக்கலாக கேட்பாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு, அப்படியோ அப்படிங்கிறாரு. நீங்கள் மூடுங்க ஓகே, நான் உண்மைதான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு க்ரஷ்ஷாக அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரே பட்டாம்பூச்சி பறக்கும், அப்படியே வைக்கப்பட்டு சிரிப்பேன். என் ஃப்ரெண்டு தலையில் அடித்து போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்பா. பட் நீங்கள் தூரத்துலேயே வந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும். உங்களை அவ்வளோ சைட் அடிப்பேன் தெரியுமா நான் காலேஜ் டேஸில். அப்படி ஒரு க்ரஷ்ஷு நான் உங்கள் மேலே. இப்போ அப்படியே அந்த க்ரஷ்ஷையும் தாண்டி அப்படியே இந்த ஒரு அதாவது ஒரு மெச்சூர்ட் ஏஜ், காலேஜே ஓரளவுக்கு மெச்சூர்டும் இருந்தாலும் இந்த ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு ஃபிட்டான பாடி, ஸோ ஒரு அழகான ஒரு ஃபேஸ் கட், இதெல்லாம் பார்த்தா யாருதான் சுகா மயங்காமல் இருப்பா? அதில் நீங்கன்னா இருந்தால் யாருனாலும் மயங்கிடுவாங்க தெரியுமா அப்படிங்கிறீங்க. சுகா பார்த்துட்டு, போதும் 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 அப்படிங்கிறாரு. அப்படிதான் சுகா நான் அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இருந்துட்டு, ஆமாம் சுகா உங்களுக்கு எப்போ நான் தான் தெரியும், எப்போ நீங்கள் ஓகே பண்ணீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படிங்கிறீங்க.
இப்ப சுகா பார்த்துட்டு ஏன் பிடிக்காது? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். அந்த லவ்வுன்றது இல்ல. பட் பிடிக்கும். அப்புறம் எப்போ உன்ன கம்பெனில பார்த்தனோ, அ நான் யார்கிட்டயும் அவ்வளோலாம் பேச மாட்டேன். உனக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீ என் பின்னாடி தான் சுத்தி சுத்தி வந்துட்டு கிடந்த. அது ஓகே. ஆனாலும் உன்கிட்ட ஒரு ஜாலி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்ன மாரி ஒரு கேரக்டர். உன் கூட இருக்கவங்கலாம் என்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பட் நீ நல்ல ஒரு ஜாலி கேரக்டர். ரொம்ப பிடிக்கும்டி எனக்கு. அதனால தான் எங்க வீட்ல பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு உன் ஃபோட்டோ காட்டுனாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓஹோ! ஓகே, ஓகே அப்படின்றீங்க. அவரு வந்துட்டு, ம்ஹ்ம். ஆமாமா அப்படிங்கிறாரு. ஆ ஓகே சுகா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பேசிட்டு, அப்படியே அந்த ஒரு டைம்லாம் அப்படியே போகுது. இப்ப நீங்க அப்படியே, ஐயோ! ரொம்ப நேரம் ஆச்சு வாங்க வாங்க போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு சுகாவ கூட்டிட்டு அப்படியே கீழ போயிடுறீங்க. கீழ போயிட்டு, அம்மா எனக்கெல்லாம் ஓகே தான். இன்னைக்கே எங்கேஜ்மெண்ட்னால எனக்கு ஓகே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா இருந்துட்டு, அப்ப என்ன மாத்திரை இருக்கா? எங்கேஜ் பண்ணிடலாமா? அப்படிங்கிறாங்க. பண்ணிரலாம். அவ்வளோதான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்ல நேரம் கரெக்ட்டா வந்துட்டு எப்படி சொல்றது? அந்த ஒரு முடிய போற ஸ்டேஜும் இல்லாம ரொம்ப ஹை பிட்ச்ல இருக்கும் அந்த நல்ல நேரம். வாங்க அதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப அப்படியே ரிங் எடுத்து உங்களுக்கு அப்படியே மாத்தி விடுறாங்க. செம்மையா இருக்கே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. "சுகா ரிங் அழகா இருக்கு சுகா" அப்படின்றீங்க. ம். தேங்க் யூ. ஐ அம் செலக்ஷன் தான். உங்க செலக்ஷன் மிஸ் ஆகுமா? மிஸ்ஸே ஆகாது தான் அப்படிங்கிறீங்க. ஆமாமா. மிஸ்ஸே ஆகாது தான் அப்படிங்கிறாரு. ஓகே. ஏய் சுகா இன்னையோட நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு சுகா அப்படிங்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு, ஆமா சுகா எனக்கு வேலை இருக்கா இல்லையா? அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல அப்படின்றீங்களா சுகா பார்த்துட்டு. ஏன்டி இந்த நேரத்துல உனக்கு வேலை தான் தோணுதா? உனக்கு வேலை கம்பெனியே நம்பளுதுடி. நீ வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கோ. அதுக்கு எதுக்கு நீ அங்க வேலைலாம்? அதெல்லாம் வேணாம். உனக்கு ஒரு பதவி போட்டு குடுத்துடுறேன். நீ வீட்டுல வேலை செய். யாரும் வேண்டான்னா அப்படின்றாரு. சுகா. அது வேண்டாம். அது வந்துட்டு எப்படி சொல்றது? நான் உங்களால வந்தேன்றது ஒரு இது வேண்டாம். அது வந்துட்டு நான் இது பண்றதுக்குன்னு சொல்லல சுகா. இப்ப எப்படின்னா, அது ஒரு மாரி 2 பேருமே இதா இருந்துக்கிட்டு, இப்ப நெறைய பேத்துக்கு தெரிஞ்சுட்டா, அது ஒரு மாரி கிக்கே இருக்காது. ஒரு மாரி சீக்ரெட்டா இருந்தா, ஏய் சாவடிச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டுடி நான் ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் மேரேஜு அப்படி இருக்கும்போது நான் சீக்ரெட்டா பண்ணுவேன்னு நீ நினைக்கவே நினைக்காதோயன். உன்னை ஊரறிய தான் நான் பண்ணுவேன். முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. என்னமோ பண்ணுங்க. ஆ கல்யாணம் பண்ற வரைக்கும் சொல்ல வேணாம். அது வரைக்கும் ஓகே. அப்ப அது வரைக்கும் சீக்ரெட்டா இருக்கட்டுமா? அது வேணா ஓகே. அந்த டீலிங் வேணா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து குஷியா இருக்கு. நீங்க அப்படியே ஜாலி அப்படின்ட்டு போறீங்க. அப்படியே அந்த டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வேலை எப்படிங்க வராமல் இருக்கும். அவர் வந்துட்டு அதாவது உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டே அவர் வேலை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்க அதுக்கு அவருக்கு மேலே இருக்க பதவி, அவருக்கு கீழே இருக்க இன்னும் 2 பதவி அந்த மாதிரி இருக்கவங்களே அந்த இதெல்லாம் போட்டுருந்துருப்பாங்க. அதனாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ அப்படியே வேலைலாம் போட்டு கொடுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்காரு. நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே. அப்படியே போயிட்டு சீக்ரெட்டாக அவரை பார்க்கறது, தெரியாமல் பார்க்கறது, அப்பப்போ ஒரு கண் அடிக்கிறது, சும்மா சும்மா நீங்கள் போய் அவரை இறண்டுறது, அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். இப்போ அப்படியே உங்களுக்கு அந்த மேரேஜ் டேட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சுகா மேரேஜை. உங்கள் வீட்லேயும் சும்மா இல்லை, உங்கள் வீட்லேயுமே செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படியே பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. நீங்களா இருந்துட்டு அப்படின்னு இருக்கீங்க. இப்போ உங்க அப்பா தான் உங்க கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா சுகா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்ல அப்படியே நல்ல செம்ம அழகா இருக்காரு. நீங்க அப்படியே ஒயிட் கலர் ஃப்ராக்ல அப்படியே கையில புக்கேவோட அப்படியே வேற லெவல்ல நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க. பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கீங்க 2 பேருமே. இப்போ அப்படியே நீங்க தான் உங்க அப்பா கூட அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே உங்களை பாக்குறாரு. பா யார்றா அவ இவ்ளோ அழகா இருக்காளே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு மனுஷன் அப்படியே இருக்க இருக்க உங்க மேல அப்படியே லவ் அப்படியே பொங்கி வழியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்காரு அந்த மனுஷன் உங்க மேல. நீங்களா ஷிகாவ பார்த்து ஷிகா அப்படின்ற பார்க்குறீங்க. உங்க அப்பா அப்படியே கைய எடுத்து அவர்ட்ட குடுக்குறாரு. நீங்களும் அப்படியே அவரு கைய பிடிச்சிட்டு அப்படின்னு ஹாப்பியா நிக்கிறீங்க. இப்ப அப்படியே சுத்தி இருக்கு. அப்படியே நீங்க பாக்குறீங்க. எல்லாரும் இப்ப ஆபீஸ்லயே உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அவங்களா இருந்துட்டு, அடி பாவி நீயாடி
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிலர்லாம் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஈஹி அது நானே அது நானே அப்படிங்க பேசின சாவடிச்சிருவேன், மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்றா ஒருத்தி. நீங்க வந்துட்டு ஏஹி மச்சான் கோச்சிக்காத மச்சான், என்ன மச்சான் இதுக்குள்ள கோச்சு சாவடிச்சிருவோம் மூட்டன் இல்ல பிரைடா இருக்கேன்னு பாக்குறேன்டி, எல்லாம் ஒன்று சாவடிச்சிருவோம் உங்க உக்கால நின்னுக்கு அப்படின்றா. ஏய் அதெல்லாம் இருக்கக்கூடாதுடி, என்ன இப்படி இருக்கு சுகா, சொல்லுங்க சுகா, அங்க பாருங்க, இங்க பாரு நீயாச்சும் உன் ஃப்ரெண்டாச்சு, அதுக்குள்ள நானும் வர மாட்டேன் சரியா? சி நீதான் மனுஷனே இல்லையா போயா அப்படின்றீங்க. மேரேஜ் ஆகுது பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிக்கிறீங்க. இப்போ ஃபாதர் இருந்துட்டு ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃபாதர் அப்படிங்கிறீங்க. சுகாவாகிய நீ ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படிங்கிறாரு. சுகா இருந்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படிங்கிறாரு. ஒயனாகிய நீ ஜங்குக்காவை, ஐயோ சாரி ஜங்குக்கா, சாரி 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 ஒயனாகிய நீ சுகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படிங்கிறீங்க. அவங்களும் இருந்துட்டு ஓகே ரிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி செம்ம ஹாப்பியா இருக்கு, கண்ணில் தண்ணியா ஊத்துது உங்களுக்கு. ஷுகா பார்த்துட்டு கண் கலங்கக்கூடாது ஓகே, இதுதான் இதுக்கப்புறம்லாம் கண் கலங்கக்கூடாது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தடிச்சு விடுறாரு. அப்படியே கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போறீங்க. சுகா பார்த்துட்டு இப்பதான் அழுகாதுன்னு சொன்ன உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கே அப்படியே சென்டிமெண்ட்லாம் போகுது. இப்போ சுகா இருந்துட்டு சரி போலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காரில் உங்களை அழகா தூக்கி உட்கார வச்சுட்டு மனுஷன் அப்படியே போறாரு. உங்களுக்கு கூட செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்க இருந்துட்டு செம்ம ஹாப்பியா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. அப்படியே அந்த டைம்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்க அப்படியே அவர் வீட்டுக்கும் போயிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி வைபா பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நல்லா ரொமான்டிக் சாங் வச்சு 2 பேர் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே கார் ஓட்டும்போது அப்படியே இந்த கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. சுகா பார்த்துட்டு என்ன மேட்டை மட்டும் அப்படியே ஜல்லி மூட்ல இருக்கீங்க போல அப்படிங்கிற இருக்காதா சுகா பின்னு அவ்வளோ நாள் கிளப்புறவங்கள பார்த்து உங்களை நீங்கள் தான் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு சீக்ரெட்டாக லவ் பண்ணி இப்போ இந்த மேரேஜ் பண்ணி நினைக்கிறதே அப்படியே ஒரு செம்ம ஃபீலாக இருக்குல்ல, எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சுகா அப்படின்றீங்க. இருக்கும்டி இருக்கும், உனக்கு இருக்காது பின்ன அப்படி என்ன சுகா அப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்க. சரிடி போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது. இப்போ நீங்கள் அப்படியே தான் டேஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே போகுது. நீங்கள் வந்துட்டு எப்படியே ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வாங்கடியே மேனேஜர் மாற மடங்கள்லாம் இருந்து வணக்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங். நிறைய பேர் ஒரு உண்மையாலுமே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்டே புலம்பி இருந்திருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீ பயப்படாதடி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நார்மல் வயந்தா ஓகேவா அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சில் இப்போ தான் ஸ்மைல் வருது. நீங்களும் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல். உங்கள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு வாங்க மேடம் வாங்க 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 ஒரு வார்த்தை நீ தான் சொன்ன அடி எடுத்தோட பத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை மிரட்டுறா. ஏய் நாடி வச்சான் விட்டு வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சுகா சுகா காப்பாத்துங்க சுகா சுகா காப்பாத்துங்க சுகா. ஏய் நீ வச்சா அவளாச்சு நாங்கள் ஒருக்கா விட மாட்டேன் ஓடி பேரு அப்படின்றாரு. சி மனுஷன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுவீங்க. அவங்க இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு சே வாட் அ கப்பிள்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாயை பழந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கு. சே நம்மள மாதிரிலாம் முன்னுதாரணத்தை எடுத்து ஒருத்தவங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ப்ரௌடாக இருக்கே. ஏய் அந்த அளவுக்குலாம் நினைக்காதீங்க, நாங்களாம் சண்டை அடிச்சுட்டே தான் பார்ப்போம் அப்படின்னு. தெரிதுங்க மேடம், நீங்களே இருக்கிறத லவ்லி கப்பிள் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்க சண்டை அடிச்சுப்பீங்களே போடி ஆட்டடி கதை சுத்துற அப்படிங்கிறா. நீ சொன்னா நம்ப மாட்டேன், பாக்குறவங்களுக்கு அப்படி இருந்தா ஐ எம் சோ ஹாப்பிப்பா அப்படிங்கிறீங்க. யூ சோ ஹாப்பி ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே போயிடுறா. இது என்ன எவ்வளவோ வளரிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுறா. ஓகேடா ஓகே இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். நான் போட்டி எவ்வளோ நாள் ஆச்சா. ஸோ சாரி, எனக்கு நான் வேற ஜங்க் குக்னு சொல்லிட்டேன். சாரிடா என்னை மன்னிச்சிருங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே மன்னிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
அப்படியே இதை கண்டுக்காம அப்படியே விட்டுறணும். ஓகேவா? மறக்காம இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, இல்லை இந்த சீன் காமெடியாக இருந்துச்சு, இந்த சீன் ஒரு மாதிரி இருந்துச்சு. மறக்காம ஏதாச்சும் ஒரு குட்டியாவது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நான் சுகாக்கு நான் போட்டதே இல்லைல்ல. ஸோ 1K, அதாவது 500 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறமே நான் போடுறேன் சுகாக்குன்னு மொதல் வீடியோ. ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பாய். ஓகே, டாடா பை பாய்.